சிஎம் உடைய பணிகள் அவருடைய ஆளுமையை பற்றி நீங்கள் ரொம்ப சிலாகித்து பேசக்கூடிய இதே நேரங்களில் அவருக்கு போட்டியான முதலமைச்சர் வேட்பாளரில் ஏற்கனவே முதலமைச்சர் வந்தவரும் தொடர்ந்து தடுத்து போட்டிருக்கக்கூடிய சீமானவரும் இந்த மாதிரி பலர் இருக்கக்கூடிய சூழலில் புதிதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் முதலமைச்சருக்கு போட்டி நான் தான் அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு. சினிமா துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பார்வையும் அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதியாக ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் உங்களுடைய பார்வையும் அது எப்படி இருக்கு? இல்லை, மொத்தத்திலே நான் பொதுமக்கள் பார்வை தான். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல மேனேஜர் இருந்தாலும் வீட்டில் போய் 3 வேளை சமைச்சு தான் சாப்பிட போகிறான். அவன் அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் 3 வேளை பொண்டாட்டிகளை தான் சாப்பிட போகிறான். அந்த மாதிரி யதார்த்த காலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்வராக இருப்பவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நான் ஒரு குடும்பம் நடத்துகிறேன். எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு 17 வயதுனா என்னுடைய பிள்ளைகளுடைய 17 வயதுக்கு நான் அதுக்கு என்னவெல்லாம் கடமை இருக்குன்னு எனக்கு தெரியணும்னா நான் என் தகப்பனை பார்த்துருக்கணும். என் தகப்பன் என்னுடைய சகோதரிகளுக்கு என்ன செஞ்சாருன்னு பார்த்துருக்கணும். இல்லை நான் அந்த சமுதாயத்தினுடைய கலந்து நான் உறவாடி இருக்கணும். என்னுடைய சகோதரனுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருக்கணும், அக்கா கல்யாணத்துக்கு போயிருக்கணும். இப்போ என்னன்னா நான் இந்த உலகத்தோடு ஒட்டி வாழும்பொழுது கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பொலிட்டிக்ஸ். அந்த மாதிரியான மிக்ஸ்டு பொலிட்டிக்ஸை அவர் வாழ்ந்தாரான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் 14 வயதில் அரசியல் களத்தில் வந்ததுலேருந்து மக்களோடையே இருக்கிறார். அவருடைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னா தெரியும். 17 வயசுலேருந்து 18 வயசுலேருந்து இப்போ 75 வயசு வரைக்கும் 73 வயசு வரைக்கும் அவருடைய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த தமிழகத்துக்கு உழைச்ச உழைப்பை முழுவதும் உங்களால் அதை காண முடியுதில்லை. அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் உழைப்பை எங்கேயா காட்டுங்க, மக்களோடு நின்னதை காட்டுங்க, போராட்டங்களை காட்டுங்க, இந்த மாதிரி திருமணங்களுக்கு போனதை காட்டுங்க, ஹிந்தி ஒழிப்பு போராட்டத்தை காட்டுங்க, மிசா கைதியாக இருந்ததை காட்டுங்க, ஏதாவது ஒன்று காட்டுங்க. ஆசைப்படலாம் சார், பேராசைப்படக்கூடாது சார். ஜனநாயக நாட்டில் கட்சி தொடங்குறதுக்கும் தேர்தல் சந்திக்கிறதுக்குமான உரிமைகள் இருக்கு. ஆனால் அவர் தன்னுடைய நேர் எதிரியா அரசியல் எதிரியா திமுக முன்னிறுத்தினாரு. அதுவும் குறுகிய 2 ஆண்டு காலத்தில் ஒரு கட்சி தொடங்குன்னு சொல்றாரு. அது எப்படி பார்க்க முடியும்? அது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன். என்னுடைய 21, 22வது வயதில் நான் சின்ன சின்ன நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்னவாக போறீங்கன்னு கேட்டாங்க. நான் ரஜினிகாந்த் ஆக போறேன்னு சொல்லி சொன்னேன். அதை நான் சொன்னதுங்கிறது அடக்கம்னு பேர். அதே நான் நீங்கள் மவுண்ட் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பெரிய கட் அவுட் வச்சுட்டு திரு ரஜினிகாந்த் அவர்களை வெளியே வாருங்கள், நான் தான் உங்களுக்கு போட்டினா எப்படி இருக்கும்? நீங்கள் பார்த்து என்ன சிரிப்பீங்களா, சிரிக்க மாட்டீங்களா? அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அதையே நம்ம பெருசாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். திரு விஜய் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர், மக்கள் செல்வாக்கு உள்ளவர் தான். அது மக்கள்னு சொல்றதோட இளைஞர்கள்னு சொல்லணும். அந்த இளைஞர்களுக்கு அரசியல் புரிந்துணர்வு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் அவர் ஒரு எலெக்ஷன் அட்டன் பண்ணுறாரு. அந்த எலெக்ஷனுக்கு நம்ம பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவனாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் களத்தை ஃபேஸ் பண்ணட்டும், ஒரு மிக நீண்ட அரசியல் பயணம் பண்ணட்டும், ஒரு 25-30 வருஷம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரட்டும், அன்னைக்கு பார்க்கலாம்.